சீரியல் ஆக்டர் மானியா ஆனந்த் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு லைவ் வந்திருந்தாங்க. அதில் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு பரவுன நியூஸுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க நடிக்கிற சீரியலை பற்றின புதிய அப்டேட் ஒன்றையும் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்க சீரியல் தான் வானத்தை போல. இந்த சீரியலில் ரொம்பவே முக்கியமான கேரக்டர் தான் துளசி. அண்ட் எந்த ஒரு ரோலை தான் மானியா ஆனந்த் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் துளசி இறந்து போகிற மாதிரி தான் கதை மாறி இருக்கு. அண்ட் இதனால் ரசிகர்கள் எல்லாமே சோகமாக இருக்காங்க. மேலும் துளசி இறந்ததற்காக கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்லாம் கூட அங்கங்கே அடிச்சு ஒட்டியிருந்தாங்க. இந்த ஒரு போஸ்டரை ரேண்டமாக ஒரு பீப்புள் ஃபோட்டோ எடுத்து துளசி வந்து இறந்துட்டாங்களா, வானத்தை போல சீரியலில் நடித்த மானியா இறந்துட்டாங்களா அப்படின்னு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் எல்லாருமே என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, மானியா ஆனந்த் உண்மையாலுமே இறந்துட்டாங்க போல, அதனால தான் அவங்க நடித்த கதாபாத்திர பேரை போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு ரொம்பவே ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதனால் மானியாவுக்கு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் போயிருக்கு, மெசேஜ் போயிருக்கு. அவங்கள நிறைய சோசியல் மீடியா பேஜில் டேக் பண்ணியிருக்காங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வைரல் ஆனதுனால மானியா அவர்களே அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு லைவ் வந்திருந்தாங்க. அதில் ரொம்ப கிளாரிட்டியாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. எல்லோருக்குமே வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் என்ன பார்த்ததுக்கு அப்புறம் உங்கள் கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்னும் சாகலை, நான் உயிரோட தான் இருக்கேன். மானியா ஆனந்துக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, துளசி தான் இறந்து போயிட்டாங்க. அதாவது என்னோட கேரக்டர் துளசி, அதில் எண்டு கார்டு போட்டிருக்காங்க நான் இறந்து போன மாதிரி. மற்றபடி எனக்கும் என் ஹெல்த்துக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அங்கே ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர் அப்படிங்கிறது அன்னைக்கு எடுக்கப்பட்ட ஷூட்டிங்கான போஸ்டர். ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்ட் டைரக்டர்ஸ் என்னோட போஸ்டர் வந்து அங்கே அடிச்சிருக்காங்க, நிறைய இடங்களில் ஒட்டியிருந்தாங்க. அன்னைக்கே அதை கிழிச்சிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகியிருக்கு. அதை ரேண்டமாக ஒரு சிலர் பேர் பார்த்து ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டாங்க. அண்ட் எனக்கு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கால்ஸ் வந்துருச்சு. என்னால் சொல்லவே முடியலை, நான் நல்லா தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு. அந்தளவுக்கு தமிழக மக்கள் என் மேலே அன்பாக இருந்திருக்காங்க. எனக்கு வெளியால் கேட்டால் கூட பரவாயில்ல, என் ஃபேமிலி மெம்பர்ஸே என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு என்னாச்சு அப்படின்னு. அந்தளவுக்கு பயங்கர வைரலாக போணுச்சு. அதனால தான் இப்போ நான் லைவ் வந்திருக்கேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இதுக்கப்புறம் நான் எங்கே போனாலுமே நீங்கள் இறந்து போயிட்டீங்களா, உங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்காதீங்க. அண்ட் எனக்கும் ப்ரைவசி லைஃப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை தவிர்த்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வானத்தை போல சீரியல் எனக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு சீரியல். அதில் துளசி இப்போ இறந்து போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் துளசி வருவாங்களா அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் டைரக்டர் கிடையாது, நான் ஜஸ்ட் ஆர்டிஸ்ட். எனக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் பண்ண போகிறேன். இப்போ வரைக்கும் எனக்கு கதை என்னன்னு தெரியாது. பாருங்கள், நான் என் வீட்டில் தான் இருக்கேன், நான் ஷூட்டிங்க்கு கூட போகலை. இதுக்கப்புறம் நான் வர மாதிரி ஏதாவது கதை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னை கூப்பிடுவாங்க, நான் வந்து நடிப்பேன். துளசியாகவே வருவேனா இல்லை வேற ஒரு பேரில் வருவேனா அப்படிங்கிறது டைரக்டரோட கையில் தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நான் ஷூட்டிங்கில் இல்லை. இதுக்கப்புறம் கூப்பிடுவாங்களான்னு தெரில. ஒருவேளை கூப்பிட்டா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோ மூலியமா அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு பரவுன வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.